வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெத்திலி மீன் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெத்திலி மீனின் பயன்கள், இதை சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்றத ஒரு 1 மினிட்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது சாப்பிட்றோம், இதோட நன்மைகளும் நம்ம தெரிஞ்சுக்கினா ரொம்ப நல்லது. அதனால தான் இதில் விட்டமின் இ, புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின் ஏ, ஃபேட்டிக் ஆசிட், ஒமேகா 3, செலினியம், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இவ்வளோ விட்டமின்கள் இதில் இருக்குது. இந்த மீனில் இந்த மீன் நமக்கு குறைந்த விலையிலும் கிடைக்குது. இதில் இவ்வளோ நன்மைகளும் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம ஒமேகா 3ல் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்குது, இதுலேருந்து கிடைக்குது. அதே போல் மெக்னீசியமும் பொட்டாசியமும் ஊட்டச்சத்து, அதிக ஊட்டச்சத்து, பிபி வராமல் பாகுது. அதே போல் இந்த நெத்திலி மீனில் ஃபேட்டிக் ஆசிடும் செலினியம், இந்த 2 இது மூலிமா நம்மளுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் வரத்தையும் தடுக்குது. இந்த மீனில் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த மீனை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதை சாப்பிடுங்க. இதை படிக்கிற பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும். அதே போல் எலும்பு வலு பெறுமா. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனை சாப்பிடுங்க. அதே போல் இந்த நெத்திலி மீனை எளிய முறையில் எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம். அதேமாரி இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கூடவே இதுக்கு யாருமே சேர்ப்பாங்கன்னு தெரியல, தக்காளி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கூடவே தக்காளியோட சாறை புழிஞ்சு விட்டுருக்கேன். இந்து உப்பு, தேவையான அளவு இந்து உப்பு கூட எடுத்துக்கோங்க. இந்து உப்பை பற்றி அதிக நன்மைகள் இந்து உப்புலேயும் இருக்குது, கிட்னிக்கு ரொம்ப நல்லது. ஆயில், நான் இதை மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இலகுவாக வேணும். அதனால் கூட தண்ணி கட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பக்குவமாக நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைஸாக மிக்ஸ் பண்ணிட்டோங்க. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலியை இதில் ஆட் பண்ணுறேன். மசாலாவில் மிக்ஸ் ஆகிறதுக்காக உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க, அதிகமாக போடாதீங்க, கரிப்பாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கங்க. நெத்திலியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த சின்ன மீன் நம்மளுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும். அதே போல் அதிக பயன்கள் அதிகமாக இருக்குது. முள்ளும் பெரிய முள்ளாக இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, சின்ன முள் தான் இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். நான் இதை பொரிக்க போகிறேன். பொரிப்பதற்கு நான் அந்த நல்லா ஹீட்டான பிறகு ஆயில் 4 டீஸ்பூன் ஆயில் எடுத்துங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு தான் மீனை நம்ம பொரிக்கிறதுக்கு போடணும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடாகணும். இந்த மாதிரி பொரிச்சு கொடுங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொரிக்கும்போது பார்த்து பொரிங்க, ஏன்னா எண்ணெய் மேலே அடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்ச நேரம் விடுங்க, நல்லா மீன் ஃப்ரை ஆகும். இந்த அளவுக்கு வந்துடணும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். நல்லா திருப்பிக்குங்க, பக்குவமாக திருப்புங்க. ஏன்னா மீன் சின்ன மீனாக இருக்கிறதுனால உடையும். அதனால் கொஞ்சம் பக்குவமாக திருப்பிக்குங்க.
நல்ல மெதுவாக பக்குவமாக திருப்புங்க. இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த மிளகாய்த்தூள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய்த்தூளோட அளவு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு நாள் நான் வீடியோவாக போடுறேன். ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு, எல்லா குழம்புக்கும் இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் அநேக வீடியோக்கள் போடலான்னு இருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான். நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப தீய விடாதீங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனை சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இதில் நிறைய பயன்கள் இருக்கிறதுனால இந்த மீனை கொடுக்கலாம். இதை குழம்பாகவும் வைக்கலாம். அதுவும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.